வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராதிகா பாலா. ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் இன்றைக்கி மஷ்ரூம் ரெசிபி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது போர்ட்டோபெல்லோ டைப் ஆஃப் மஷ்ரூம். உங்களுக்கு ஒயிட் நார்மல் ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ஸ் கிடைச்சாலும் ஓகே, எந்த மஷ்ரூமாக இருந்தாலும் ஓகே. ஸோ நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடக்குன்னு வாயில் கிடைக்கிற மாதிரி கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வர மாதிரி நல்லா க்ரீமியாக ரிச்சாக பண்ணியிருக்கிற கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு சைட் டிஷ் சப்பாத்தி இல்லை ரைஸு கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்றதுன்னு நினச்சிப்போம், இந்த குடமிளகா அப்படியே பச்சை கலர் மாறாமல் அப்படியே தனித்தனியாக வருது, வெங்காயமும் அப்படியே இருக்குது, தக்காளியும் அந்த மாதிரி இருக்கே, நம்ம கொதிக்க வைக்கிறச்சு எல்லாம் அப்படியே ஸ்மாஷ் ஆகி போயிடுறதுன்னு நினைக்கிறோம். ஸோ அதோட சீக்ரெட் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சங்கி ஸ்பைசி க்ரீமி கடாய் மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் எடுத்தால் எந்த மஷ்ரூமாக இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணணுங்க. ஸோ அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் மஷ்ரூம் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு ரெசிபிக்கு நான் அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன். நூடுல்ஸோடது பாருங்கள். ஸோ மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அண்டு மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஃபுட் ஐட்டம், நம்ம சாப்பிட வேண்டியது ஒன்று. இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு நிறைய புரத சத்து கிடைக்கணும் அப்படின்னா அவங்க தாராளமாக மஷ்ரூமை இன்னுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ கிரேவி பண்ணுறதும் பார்க்கலாம். பேஸ் கிரேவி, அந்த தக்காளி வெங்காயம் கிரேவிக்கு கரெக்டாக நான் சொன்ன இந்த அளவு போட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 2 to 3 பேர் சாப்பிட்லாம். 2 கிராம்பு, 10 மிளகு, 2 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வதக்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஒரு 3 பூண்டை நறுக்கி போட்டிருக்கேன். அண்ட் சின்ன துண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். ஸோ மஷ்ரூம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீட்டில் நல்லா அனிமல் ப்ரோட்டீன் நல்லாவே நிறைய புரதசத்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது டைரெக்டாக கிடைச்சிடுறது. ஆனால் என்னென்னா அனிமல் ப்ரோட்டீன் ஒரு அளவுக்கு மேலே ஜாஸ்தி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஏறி போயிடும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் ஏறிட்டுன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட்டுன்னு இப்படி போயிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட்டு. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் அந்த அனிமல் ப்ரோட்டீனை குறைச்சின்ட்டு மஷ்ரூமை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட் இங்கே. ஸோ இப்போது தக்காளி வெங்காயம், அந்த பூண்டு இஞ்சி அதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இது சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரேவிக்கு வேண்டிய பேஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சியில் போய் போட்டுட்டு வர போகிறேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி காமிச்சேன். இப்போது நம்ம எண்ணெயில் தனித்தனியாக நான் சொன்னேன் பாருங்கள், க்ரன்ச்சி கிறிஸ்பி ஆனியன் அண்டு அதான் வெங்காயம், கேப்சிகம், குடமிளகா பீசஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, எண்ணெயில் முதல்ல அந்த வெங்காயம் நறுக்கிறதே இருக்குங்க. நல்லா சதுரமாக சிங்கிள் பீஸாக எடுத்து போட்டு நல்லா ஒரு திருப்பின உடனே கேப்சிகமும் போட்டு நான் அரை குடமிளகா எடுத்திருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா சீக்கிரமாக அது கிறிஸ்பினஸ் வந்துடும் வெங்காயத்துக்கு. அண்ட் ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சு பக்கத்துலேயே நின்று நல்லா இப்படி ஒரு 2-3 திருப்புங்க போகிறோம். வேக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கிரேவியில் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் குடமிளகா அண்ட் வெங்காயம். ஸோ இது நல்லா நம்ம அந்த சைனீஸ் ஃபுட்டெல்லாம் பண்ணுறச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா திருப்புவோம் பாருங்கள், அந்த மாதிரி திருப்பி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குடமிளகா அண்ட் வெங்காயம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு தக்காளியையும் அந்த மாதிரி தான் வதக்கிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நறுக்கி வச்ச மஷ்ரூமையும் நல்லா வதக்கிக்கலாம்.
ஏன்னா வந்து மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் மஷ்ரூம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் ஏதாவது வரும். அதனால மஷ்ரூமை நல்லா அலம்பி பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மஷ்ரூமில் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ லேசாக கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு அண்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க மஷ்ரூமோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு க்ரீமி ரிச்சாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, அப்படி மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்டா உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் மஷ்ரூம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக மஷ்ரூம் கிரேவி இல்லை மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி மஷ்ரூம் நிறைய சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு கொலஸ்ட்ரால் லெவலை அஃபெக்ட் பண்ணாமல் நல்ல ப்ரோட்டீன் புரத சத்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டோனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுக்கு 3/4 வேலை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வதக்கி வச்சதுனால. ஸோ இப்போது நல்லா மஷ்ரூம் வதங்கியாச்சுங்க. இப்போ தக்காளியும் தனியாக நல்லா ஹை ஃப்ளேமில், உங்களுக்கு தக்காளி இன்னும் தேவைப்பட்டால் 2 எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளியை நல்லா ஹை ஃப்ளேமில் தக்காளியை வதக்கிடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபைனலாக நம்ம அப்படி டெக்கரேட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். 2 தக்காளி. அண்ட் இப்போ தாங்க நம்ம மெயின் எப்படி பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பட்டர் கூட போட்டுக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் ஆயிலில் ஒரு சின்ன துண்டு பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை அண்ட் நம்ம அரைச்சி வச்சு விழுது, அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த விழுது போட்டு அரைச்சதை இப்போ அதில் போட போகிறோம். நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் மசாலா என்னென்னா, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சிவப்பு மிளகாத்தூள் அதை எடுத்திருக்கேன். தனியாத்தூள் நான் ஏன் தனியாக போட்டேன்னா, என்னுடைய கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மசாலா மாத்திரம் தான் இருக்குது, அதில் தனியா இல்லை, அதனால தான் ஆட் பண்ணேன். உங்களோட மசாலா பொடியில் தனியாகவும் சேர்ந்து இருந்தால் தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கோங்க போரும். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் அந்த ஆல்ரெடி வதக்கினதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பச்சை வாசனை இருக்காது. கொஞ்சம் கிரேவி கெட்டி படட்டும், மூடி வச்சு எடுங்க. இப்போ நல்ல கிரேவி குவான்டிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் கேப்சிகம் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மஷ்ரூம் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேப்சிகம் அண்ட் ஆனியனையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா இருக்குது, பச்சை கலர் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு, நான் ஆல்மோஸ்ட் 15 to 20 பாதாம் பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பாதாம் தேவையில்லைன்னா டைரெக்டாக நீங்கள் க்ரீம் ரெடிமேட் கடையில் கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பாதாமை நல்லா அரைச்சிட்டு அதையும் போட்டாச்சு. மெயின் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அண்ட் கேப்சிகம் போட்டு இம்மீடியட்டாக இந்த பாதாம் விழுது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்காதீங்க, ஒரு 2 minutes கூட வேண்டாம், அவ்வளோதான்.
உங்களுக்கு வந்து அந்த ரிச் க்ரீமி கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயாச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்றச்சே நெருக்குன்னு உங்களுக்கு அந்த குடமிளகா வெங்காயம் எல்லாம் வரும். அந்த பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. கடைசியில் நம்ம அந்த தக்காளி வதக்கி வச்சோம் பாருங்கள், அதையும் போட்டு மூடிட்டோன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் ரெடி. ஸோ மேலே வேணால் நான் முதல்ல வெண்ணெய் போட்டுக்கலாம், அதனால் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு வேறு ஒரு வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் புதுசாக நம்ம சேனலை இன்றைக்கி பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.